நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க, நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சண்டை போட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து அழுதா நாம் அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுப்போம். ஆனால் ஒரு நாள் அந்த சேம் பர்சனே நாம் கால் பண்ணால் மூஞ்சில் அடித்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. அந்த செகண்டில் தான் நம்ம ஹார்ட் உடையிற சத்தம் நமக்குள்ளேயே கேட்கும். என்ன தப்பு பண்ணோம், நாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமே அந்த பர்சனுக்கு, ஆனால் இவங்களுக்கு நாம் அவ்வளோ முக்கியம் இல்லை போல் அப்படின்னு நமக்குள்ளேயே அவங்க யோசிக்க வைப்பாங்க. இந்த விஷயம் வந்துட்டு லவ்வர்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர், சிப்ளிங்ஸ், இது யார்கிட்ட வேணாலும் நடக்கலாம். லைஃப்பில் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஃபீலிங் என்ன தெரியுமா? நாம் ப்ரியாரிட்டின்னு நினச்சி இடத்துல நாம் ஆப்ஷனாக இருக்கிறது தான். ஆனால் அந்த வழிகள் எல்லாமே உன்னோட வேல்யூவை டிசைட் பண்ணக்கூடாது. யாராவது உன்னை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அது நீ வீக்குன்னு அர்த்தம் இல்லை, நீ ஓவராக ஜென்யூனாக இன்னசென்ட்டாக இருந்திருக்கன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தில் எல்லாருமே உன்னை மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே உன்னை மாதிரி அட்டாச் ஆக மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கஷ்டமாக இருக்கும், கால் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன், மெசேஜ் டைப் பண்ணி டெலீட் பண்ணுவேன், ஓல்டு சேட்டெல்லாம் பார்த்து சைலண்ட்டாக படித்து அழுவேன், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் ட்ரஸ்ட் மீ, இந்த பெயின் தான் உங்களோட லைஃப்பில் உங்களையே ஸ்ட்ராங் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ புரிஞ்சுக்குவ, செல்ஃப் ரெஸ்பெக்டும் செல்ஃப் லவ்வும் ரொம்ப முக்கியம்னு. நம்மளை புரிஞ்சுக்கிற இடத்துல நம்மளை வேல்யூ பண்ணுற பர்சன்கிட்ட மட்டும்தான் நம்ம இருக்கணும். ஏன்னா உண்மையாக கேர் பண்ணுறவங்க உன்னை எப்பயுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலும், நீ கோவப்பட்டாலும் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யாராவது உன்னை டெம்பரவரியாக இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா உன்னோட லைஃப்பை நீ அங்கேயே ஸ்டாப் பண்ணிடாத. அந்த இடத்துல நீ உடஞ்சி விழுந்துடக்கூடாது. நீ ரொம்ப ப்ரீசியஸ், நீ ஒரு வேல்யூபிளான பர்சன், உன்னோட ஹார்ட் ரொம்ப பியூரான ஹார்ட். ஒன் டே உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி பீப்புள் கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் வருவாங்க. அப்போது நீ இப்போ ஃபீல் பண்ணுற பெயின் எல்லாமே உன்னோட லைஃப்பில் ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்டராக மாறிடும். லைஃப்பில் எல்லோரும் நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஆனால் அதுக்காக நம்ம வேல்யூ குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. யாராவது நம்ம லைஃப்பில் இருந்து ரொம்ப தூரமாக போனாலும் நம்ம ஹார்ட்டில் இருக்கிற கைண்ட்னஸ் மட்டும் லூஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் உண்மையான உறவுகள் எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணி அது வராது, அது நேச்சுரலாகவே எப்பயுமே நம்ம கூட இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப்பில் யாராவது உன்னை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அழலாம், ஏன் நம்ம ஃபீல் கூட பண்ணலாம், ஆனால் உன்னையை நீ எப்பயுமே வெறுக்க மட்டும் கூடாது. ஏன்னா உன்னை மாதிரி இந்த கைண்ட்னஸான ஹார்ட்டோட பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. எண்ட் ஆஃப் த டே நாம் செல்ஃப் ரெஸ்பெக்டை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு நம்மளோட அமைதியை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த்து. ஒரு நாள் நீ திரும்பி இந்த பெயினை நினச்சா இந்த கஷ்டம்தான் எனக்கு மெச்சூரிட்டியை கொடுத்ததுன்னு நீ சிரிச்சிட்டு போவ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். டாட்டா பாபாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.